வணக்கம். விருந்தோம்பல் ஃபுட்ஸில் சத்துமா மிக்ஸுக்கு அடுத்தபடியாக போன வாரத்துலேருந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸு வீட்டிலேயே நாங்கள் தயார் பண்ணுறோம். எந்த வித ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் கலரு, ஸ்வீட், ஆடட் சுகர்லாம் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் நாங்கள் ஆர்கானிக் கருப்பு உளுந்தில் செய்கிறோம். கருப்பு உளுந்து, அப்புறம் சம்பா பச்சரிசி, கூடவே நாங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் சுக்கு, இதெல்லாத்தையும் நாங்கள் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிடுறோம். இப்போ கஞ்சி செய்கிறது பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தண்ணியை கொதிக்க வைப்போம். தனியாக கொதி வந்தவுடனே இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்ல திக்காகிற வரைக்கும் நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு அடியில் பிடிச்சிரும், கெட்டியாயிரும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திக்காக ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு மாவு நல்ல பதமாக வெந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்குது, ஆனால் ஊற்றுற மாதிரியும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி சிரப்பு அதையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.